ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியான்னு ஒரு கொஷின் கேட்குறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி நீங்கள் படிக்கல அப்படின்னா எப்படி ஆன்சர்ஸ் எழுதுவீங்க? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிறத வச்சே எழுதலாம். மீடியா டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் எழுதலாம். அண்ட் டிவி, ஆட்ஸ், மூவிஸ், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜெண்டரை எப்படி காட்டுறாங்க என்றதை பற்றி சிம்பிளாக எழுதுனீங்கனாலே இந்த கொஷினுக்கான ஆன்சர் முடிஞ்சிடும். ஒரு 10 மார்க் எஸ்ஏ கொஷின், அதில் ஹெட்டிங்கு நல்ல ப்ரெசன்டேஷனோட. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த பேப்பரில் யூனிட் 5க்கான கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸ் இதெல்லாம்: ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மாஸ் மீடியா, ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸு, ஆட்ஸ், மூவிஸில் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ், பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் இல்லைனா ஃபீமேல் பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன், இதெல்லாம். ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ் மீடியா அண்ட் ஜெண்டர், வெகுஜன ஊடகம் மற்றும் பாலினம். ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா, வெகுஜன ஊடகங்களில் பாலின பாத்திரங்கள் எப்படி காட்டப்படுது? மீடியா ஷோஸ் மென் அண்ட் விமென் இன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஊடகம் ஆண் பெண் இருவரையும் வேறு வேறு பாத்திரங்களுக்கு காட்டுகிறது. விமென் ஜென்ரலாக குக் பண்ணுவாங்க, மென் வேலைக்கு போவாங்க இல்லையா? ஃபேமிலி கேர் ரோல் வந்து விமென் மேலே தான் இருக்கும். மென் வந்து லீடராக, டிசிஷன் மேக்கராக காட்டுவாங்க. மென்னை வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ராங் அண்ட் பிரேவாகவும் கேரியர் ஓரியன்டாகவும் காட்டுவாங்க. ஸோ ஆட்ஸில் பாய்ஸ்க்கு பைக்கு, ஸ்ட்ரென்த் சம்மந்தமான விஷயங்களை காட்டுவாங்க. கேர்ள்ஸுக்கு பியூட்டி க்ரீமு, கிச்சன் ஐட்டம்ஸ் காட்டுறது. இது வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் தான். ஆண்கள் வலிமை, தைரியம், தொழில் நோக்கம் கொண்டவர்களாக காட்டப்படுகிறார்கள். விமென் ஆர் ஷோன் இன் ஃபேமிலி, பியூட்டி அண்ட் கேர் கிவிங் ரோல்ஸ். பெண்கள் குடும்பம், அழகு, பராமரிப்பு போன்ற பாத்திரங்களில் காட்டப்படுறாங்க. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக இருக்கிறது. இப்போ டிட்டர்ஜென்ட் பற்றியோ, வாஷிங் மிஷின், வாஷிங் க்ளோத்ஸ்னாலோ அதுக்கு விமெனை தான் காட்டுவாங்க. மூவிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மேலாக தான் இருப்பார். அவர் வந்து ப்ரொடெக்டராக, ஹீரோயின் வந்து பியூட்டி ரோலில் தான் ரொம்ப காட்டப்படுவாங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போ ஹீரோ வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் இன் மாஸ் மீடியா. வெகுஜன ஊடகங்களில் பாலின ஒரே மாதிரியான கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் பிலீஃப். ஆக்சுவலாக ஸ்டீரியோ டைப்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஸடான ஒரு பிலீஃப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. மென்னா இப்படி தான் இருப்பாங்க, விமென்னா இப்படி தான் இருப்பாங்க. ஒரு நிலையான நம்பிக்கை இருக்குது, ஒரே மாதிரியான கருத்து, எல்லாரும் அதே ஒன்றே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்குது மாஸ் மீடியாவில். விமென் ஆர் shown as emotional, gentle and dependent. பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டவர், மென்மையானவர், சார்ந்தவர், யாரையாவது சார்ந்து தான் இருப்பாங்க என காட்டப்படுகிறார்கள். மென் ஆர் shown as strong, logical and decision maker. வலிமையானவரா, தர்க்க ரீதியானவரா, முடிவெடுப்பவரா வந்து எப்பவுமே மென்னை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இதான் மீடியா ஸ்டீரியோடைப்ஸ். தே கிரியேட் த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி லைக் திஸ். நெக்ஸ்ட் கமிங் டு த ஜெண்டர் அண்ட் செல்ஃப் இமேஜ், பாலினம் மற்றும் சுய உருவம். இப்போ ஜெண்டர் இன் ஆட்ஸ் அண்ட் மூவிஸில் எப்படி இருக்குது? ஆட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி குக்கிங் காட்டுவாங்க. விளம்பரங்கள் பெண்கள் சமையல், சுத்தம், குடும்ப பராமரிப்பில் அப்படி தான் காட்டுவாங்க. மூவிஸில் மென்னை வந்து எப்படி காட்டுவாங்க? ஹீரோஸாக, ப்ரொடெக்டர்ஸாக காட்டுவாங்க, பாதுகாப்பவர். விமென் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப்டன் பியூட்டி, அட்ராக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மூவிஸ் ஷுட் ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இன் சில்ட்ரன், குழந்தைகளில் நேர்மையான சுய உருவம். பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் அபவுட் ஒன் செல்ஃப் அப்படின்றது தன்னை பற்றி நல்ல எண்ணம் கொண்டிருப்பது. நேர்மையான சுய உருவம் மீன்ஸ் குட் ஒப்பீனியன் அபவுட் ஒன் செல்ஃப், என்னை பற்றின இருக்க குட் ஒப்பீனியன். ஸோ ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ், ட்ராயிங், ஸ்டடீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னால் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் டெவலப் ஆகும், இந்த பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்தால் தான். ஸோ சில்ட்ரன் ஷுட் அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தெம் செல்ஃப், தன்னைத்தானே குழந்தைகள் தங்களை ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டும். எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாபீஸ் டெவலப் கான்ஃபிடென்ஸ், கல்வி, விளையாட்டு, பொழுதுபோக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் நிறைய இருக்கணுன்றாங்க குழந்தைகிட்ட. அப்போ தான் அந்த பாசிட்டிவான ஒரு தன்னை பற்றியே இருக்கிற ஒரு செல்ஃப் இமேஜ் நல்லபடியாக இருக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆர் ஃபீமேல் பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன், உடல் பொருளாக்கம் இல்லைனா பெண் உடல் பொருளாக்கம்னா என்ன? அதோட மீனிங் என்னென்னா, ட்ரீட்டிங் அ பர்சன் ஒன்லி ஆஸ் அ பாடி ஆர் பியூட்டி ஆப்ஜெக்ட்.
ஸோ அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருவரை உடல் அல்லது அழகு பொருளாக மட்டும் பார்ப்பது. அதுதான் உடல் பொருளாக்கம் அப்படின்றது. ஸோ டிவில, ஆட்ஸ்ல, மூவிஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, பியூட்டி, பாடி ஷேப்பு, அட்ராக்ஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் வந்து விமன யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாடி பிரஷர் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் வருது. விமென்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? அத நோக்கி எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது உடல் அழுத்தம் மற்றும் குறைந்த சுயமரியாதையை உருவாக்கிறது விமென்ல. அண்ட் ஹவ் விமென் ஆர் ஷோன், பெண்கள் எப்படி காட்டப்படுறாங்க? வெறும் பியூட்டி ஆப்ஜெக்ட் மாரி. அவங்களோட கவர்ச்சி உடல் வடிவம், கவர்ச்சி ஆகியவற்றுக்காக தான் காட்டப்படுறாங்க. ஸோ இது இருக்கக்கூடாது. இதுவும் மாறணும் அப்படின்னா நீங்க எழுதணும். women should be respected as human beings, not as objects. ஒரு பொருள் இல்ல. பெண்கள் பொருளாக அல்ல, மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். ஸோ மாஸ் மீடியா தான் இதை ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா அதை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுதான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்களை இப்போ. ஸோ இட் மஸ்ட் ப்ரொமோட் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் விமென். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.